அந்த திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் நான் பெரியவங்கிற அகங்காரம் வந்துருக்கு. அப்ப யாரு பெரியவங்க நிரூபிக்கிறதுக்கு நம்ம நாட்டாமையை கூப்பிடுறாங்க. நாட்டாம என்ன சொல்றார், என்னுடைய திருமுடியை ஒருத்த பார்த்துட்டு வா, என்னுடைய திருவடியை ஒருத்த பார்த்துட்டு வா, யாரு முதல்ல வர்றீங்களோ அவங்க தான் பெரியார். ஒரு போட்டி வச்சிடறாங்க. இந்த போட்டியில அவங்க தோத்துறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த போட்டியில திருவாரூர் வருது, அதை சொல்ல வந்தேன். காலமேக புலவர் என்ன சொல்றார், பிரம்மாவுக்கு விஷ்ணுவுக்கு அறிவில்லை. இவர் மேல போயிட்டே இருக்கார், இவர் கீழே போயிட்டே இருக்கிறார். இந்த ரெண்டு பேரும் பறவை நாச்சியார் வீட்டு மேல் நிலப்படியா ஒருத்தரும் கீழ் நிலப்படியா ஒருத்தரும் இருந்திருந்தா ஈஸியா பார்த்திருக்கலாமே. ஆனார் இளையே அயனும் திருமாலும் காணார் அடிமுடிமுன் காண்பதற்கு மேனால் எந்தை பிரான் திருவாரூரில் நடந்த பறவை திருவாயில் படி மேல் நிலப்படியா விஷ்ணு கீழ் நிலப்படியா பிரம்மாவும் இருந்திருந்தாங்கன்னா, மாத்தி சொல்லு, மேல்நிலைப்படியா பிரம்மாவும் கீழ்நிலைப்படியா விஷ்ணுவும் இருந்திருந்தாங்கன்னா அந்த திருவடியையும் திருமுடியையும் பார்த்திருக்கலாமே. பக்தியினால தானே. ரொம்ப அழகா பேசியிருக்கிறாங்க. எனக்கு தம்பி சொல்லும் போது இரு நாக்குன்னு எனக்கு சொன்னான். இப்ப உங்களை பார்த்தா பயமா இருக்கு. இவங்க பேசினாலும் கை தட்டுறீங்க, இவங்க பேசினாலும் கை தட்டுறீங்க. நான் எந்த முடிவுக்கு வர்றதுன்னு தெரியல. சரி, ஒரு முடிவுக்கு வரலாம். பக்தியா தொண்டா? இன்னும் 7 நிமிஷத்துல முடிக்கிறோம். மணியை பார்த்துட்டா சுதர்சன் சார். பக்தியா தொண்டா? தன்னை மறக்கிறது பக்தி. ரொம்ப அழகா சொன்ன. நான் சொல்றேன், தன்னை கரைக்கிறது தொண்டு. ரெண்டு ஒண்ணுதான், ஒன்னும் மாற்று கருத்து இல்லை. ரெண்டு ஒண்ணுதான். அப்ப சரி, கொஞ்சம் குழப்பமாகுது. சரி, சித்தர்கள்ட்ட போய் கேட்கலாம், ஏது பக்தி? அவங்க தானே ஹையர் அத்தாரிட்டி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அவங்கள்ட்ட போய் கேட்கலாம்னா பக்திக்கு சொல்றாரு, கடவுள் அப்படின்னா எது? ஆன்மா லயப்படுகிற இடம் ஆலயம். கடவுள் உனக்குள்ளாக கடந்து பார் சொல்றப்ப ரொம்ப அழகா சொல்றாங்க. நட்டகல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே முணுமுணுக்கும் மந்திரங்கள் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சரிச்சுவை கரிச்சுவை அறியுமோ. ஒரு எண்ணெய் சட்டியில ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிக்கன் செய்யறோம், கோச்சுக்காதீங்க ஐயா. அப்ப அந்த சிக்கனோட டேஸ்ட் சட்டிக்கு தெரியுமா, சாப்பிடுறவனுக்கு தெரியுமான்னா சாப்பிடுறவனுக்கு தான் தெரியும். அப்ப கடவுள் நிலை உணர்கிறவனுக்கு தான் தெரியும். அப்ப உணர்ந்துக்கிறது கடவுள் நிலை பக்தி. இந்த பக்கம் வந்தா ரொம்ப அழகா அந்த பாட்டை சொன்னார். படமாடும் கோயில் பகவர் கொன்றியில் நடமாடும் கோயில் நம்பருக்கதாக. அப்ப நடந்து இப்ப இது அவங்களும் 2 பேருமே சொல்லி இருக்கிறாங்க. நாயன்மார்கள் எடுத்துட்டீங்கன்னா அப்பர் சம்பந்தர். இப்ப அப்பர் வந்து பொற்காசு அதிகமா கொடுத்தார், சம்பந்தருக்கு குறைச்சு கொடுத்தார். அப்ப அந்த இடத்துல சரி, இங்க கதவு மூடுறப்ப மாத்தி இவருக்கு உடனே திறந்தார், அவருக்கு லேட்டா திறந்தார். அப்ப எங்க போனாலும் சிக்கலா இருக்கு. அப்ப யார்கிட்ட போறது? எப்படி இதுக்கு ஒரு தீர்வு சொல்றது? எனக்கு சுகிசிவம் ஐயா சொல்லி ஒரு கதை மனசுக்குள்ள கிடந்து அப்படியே உருள் சொல்லணும். காசி விஸ்வநாதருக்கும் உமையம்மைக்கும் ஒரு யோசனை வந்துச்சு. நாம எல்லாருக்கும் படி அளக்கிறோமே, நாம போய் கேட்டா யாராவது தர்றாங்களா செக் பண்ணுவோம். காசியில இறங்கி இரவலர்களா 2 பேரும் வர்றாங்க, பசிக்குதுன்னு கேட்கிறாங்க. ஒருத்தர் சாப்பாடு. ஒரு தொழுநோயாளி அவன் போய் வீடு வீடா போய் பிச்சை எடுத்துட்டு வர்றான். கொஞ்சம் ரொட்டியும் கொஞ்சம் பிரெட் இதுக்கு கிடைக்குது, இதை எடுத்துட்டு வந்து வச்சு அவன் வளர்க்கிற 4 நாய்க்கு 4 பங்கு வச்சுட்டு 5வது பங்கை எடுத்து இவன் வச்சு சாப்பிடலான்னு போறப்ப காசி விஸ்வநாதர் நான் 2 நாளா சாப்பிடல, எனக்கு கொடுறான்னு கேட்கிறார். உடனே அவன் பங்கு எடுத்து கொடுத்துட்டான். நம்மால் வாங்கி சாப்பிடணும்ல, வாங்கி கையில வச்சுட்டு நான் யாருன்னு தெரியுதான்னு கேட்கிறார். அவன் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு தொலை, 2 நாளா சாப்பிடலன்னு சொன்னியே அப்படின்னு சொல்றான். இல்ல நான் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கிறார். காசி விஸ்வநாதன் எப்படியா கண்டுபிடிச்சன்னா, இந்த தொழுநோயாயிடம் சாப்பாடு கேட்கிறது காசி விஸ்வநாதனை தவிர வேற யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த கைலை காட்சியை காமிக்கிறார். அப்ப கேட்கிறார், நான் ஏன் தெரியுமா உனக்கு இந்த காட்சியை காமிச்சேன்? 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு உனக்கு மிச்சம் இருந்தது எனக்கு கொடுத்து இல்லையா? அப்ப பக்தியில இருந்தவங்க சாப்பாடு கொடுக்கல, தொண்டு செஞ்சு ஒரு 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 சாப்பாடை கொடுத்தவன் தொண்டரா இருந்த அவன் பக்தியில இல்ல. அப்ப எப்படி இப்படி முடிவுக்கு வந்துடலாமா? ரொம்ப யோசனைங்க. ரொம்ப அழகா பழனிக்கு 4 வாழைப்பழம் போன கதை சொன்னார். அப்ப இதெல்லாம் தொண்டுதான் பெருசா?
எனக்கு என்னமோ அந்த பக்கம் தான் சரியா இருக்குமான்னு தோணுதா அப்படின்னா சுவாமி விவேகானந்தத்தை கேட்கலாம். சுவாமி விவேகானந்தர் சொல்றார், பசியோடு இருப்பவனிடம் என்னால் பகவத்கீதை பேச முடியாது. பசியோடு இருப்பவனிடம் என்னால் பகவத்கீதை பேச முடியாது. அவனுக்கு முதலில் தேவை கோதுமையும் ரொட்டியும் தான். நான் சொல்லல, இந்த இந்து சமயத்தை பரப்பியவர் சொல்கிறார். அடுத்து எங்களுடைய ஞான தந்தை பாரதி சொல்றான், பக்கத்தில் உள்ளவன் துன்பம் பார்க்க பெறாதவன் புண்ணியவான். பக்கத்தில் ஒருத்த கஷ்டப்படுறப்ப அதை யாராலெல்லாம் பார்க்க முடியலையோ அவன் புண்ணியன். வள்ளலார் பத்தி சொன்னாங்கல்ல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வீடுதோறும் இறந்திறந்தும் பிச்சு. முதல்ல மனிதனுடைய பட்டினியை பற்றி யோசித்த ஒரு ஞானின வள்ளல் பெருமான். அவர் அன்னைக்கு மூட்டிய தீ நெருப்பு இன்னைக்கு வரையில் எரியுதில்ல. இதுக்கு தெளிவா பாரதி சொல்றார், ஊருக்கு உழைத்திடல் யோகம். இவ சொன்னால, தம்பி சொன்னால, சரியை கிரியை ஞானம் இதெல்லாம் சொன்னா இல்லையா, அவ சொல்றான் ஊருக்கு உழைத்திடல் யோகம், நலம் ஓங்கிடுமாறு பணி செய்தல் யாகம், போருக்கு நின்றிடும் போதும் மனம் பொங்கல் இல்லாதது ஞானம். இப்படி யோசிச்சு பாருங்களேன். அதான் மெய்ஞானம் சொல்ற. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு சொல்ற. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் சொன்ன. இன்னும் சொல்றான் பாரதி, அன்ன சத்திரம் 1000 நாட்டல் ஆலயம் 11,000 வைத்தல், அன்னையாவிலும் புண்ணியம் கோடி அங்கொரு ஏழைக்கு எடுத்தறிவித்தல். அப்ப இதுதான் சரியா? எதுக்கும் வாப்பிக்கோ வள்ளுவர் பீனல் கோடு போயிருவோம். ஒரு தீர்ப்பு சொல்ல நீதிபதி சொன்னால ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, எந்த நீதிபதி நீதியை சொல்ல முடியாது, தீர்ப்பு தான் சொல்ல முடியும். எந்த நீதிபதியும் நீதியை சொல்ல முடியாது, வாதங்களை வச்சுட்டு தீர்ப்பு தான் சொல்ல முடியும். அது இந்த நீதிபதிக்கும் பொருந்தும். என்ன சொல்றார்? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு ஏற்றியார். ஒருத்த பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும்னு ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அதோட நிறுத்தலைங்க. அறிவுனா என்ன, அன்புனா என்னன்னு கேள்வி கேட்டா ரொம்ப அழகா சொல்ற. ஒரு நாள் திருவள்ளுவரை சந்திச்சேன். திருவள்ளுவர் ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு இருந்தார். இங்க இல்ல, திருச்சியில வச்சுங்க. திருச்சி வேணாமா, கேரளாவில் பிரச்சனையில மாட்டிக்க எழுதிக்கிட்டு இருந்தார். என்னுடைய மலையாள நண்பர்கிட்ட கொடுத்து பார்க்க சொன்னேன். எல்லாம் ஒண்ணு தானே, சேர சொல்லலாம். பார்த்தா அந்த ஊர்ல இருக்கிற செத்து போனவங்களோட லிஸ்ட் எழுதிட்டு இருந்தார். சாமி என்ன எழுதுறீங்கன்னா, இங்க ஊர்ல செத்து போனோட லிஸ்ட் எழுதுறேன்டா அப்படின்னா. வாங்கி பார்த்தா உயிரோட இருக்கிறவங்க 4 பேர் பேர் அங்க இருக்கு. சாமி இவங்க எல்லாம் சாகலையே, இவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்றீங்களேன்னு கேட்டா அவன் சொல்றான், இவெல்லாம் செத்து போனது அவனுக்கும் தெரியல, ஊருக்கும் தெரியலடா, செத்து போயிட்டான். எப்படி? ஒருத்தன் கோடி கோடியா பணம் இருக்குது, ஒருத்தன் சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுறா, அவனுக்கு உதவாம பணம் வச்சிருக்கிறான், அவன் உயிரோட இருந்து என்னடா பிரயோஜனம்? ஒருத்தன் ரொம்ப படிச்சிருக்கிறான், அவனுக்கிட்ட படிக்கிறவங்க ஒருத்தருக்கு அறிவே இல்ல, இவன் சொல்லி கொடுக்கலன்னா என்னடா அறிவு? ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார் மற்றையார் செத்தார் உழைக்கப்படும். அடுத்த உயிர்களுடைய துன்பத்தை எவன் புரிஞ்சுக்கலையோ, நாம மந்திரம் சொல்றதுனால பக்தினால இல்லாம அந்த துன்பத்தை எவன் புரிஞ்சுக்கலையோ அவன் செத்து போனவன், அவன் டெட் பாடி கொண்டு பார்ச்சிவர்ல வைடான்னு சொல்ற. அன்புன்னா என்ன, அறிவுன்னா என்னன்னு கேட்டா, அறிவினால் ஆகுவதுண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போட்டாடு. உங்க துன்பம் எனக்கு தெரியுது, முடிச்சிருவோம். இப்ப ரொம்ப அழகா கண்ணப்ப நாயனாரையும் தண்டி அடிகளையும் சொல்லி, பெரிது பெரிது புவனமோ நான்முகன் படைப்பில், நான்முகனோ பெருமாளில் உந்தியில் தோன்றியோன் பெருமாளோ, அப்படி ஒரு பெரிய பாட்டை அழகா பாடி என்ன சொல்ல வந்தார்? தொண்டர்களின் பெருமையை சொல்ல வந்தார். ரொம்ப அழகா நிறைவு பகுதிக்கு வருகிறோம். தொண்டு பக்தியில, பக்தி நமக்கு மட்டும் பயன் தரும், தொண்டு இங்க இருக்கிற எல்லோருக்கும் பயன் தரும். அப்ப எல்லோருக்கும் பயன் தருகிற தொண்டை பக்தியோடு செய்கிற போது, ரெண்டு பக்கம் முடிக்கல, ரெண்டு பக்கம் முடிக்கல. உண்மையாலுமே பக்தி அவசியம்தான். ஆனால் இன்றைய தேவை, இந்த சமூகத்திற்கான தேவை பக்தியை தாண்டிய தொண்டு. ஆகவே இறை அன்பை பெரிதும் பெறுவதற்கு பெரிதும் உதவுவது தொண்டே. தொண்டே என்கிற ஒரு தீர்ப்பை சொல்லி இந்த வாய்ப்பை தந்து எங்களுடைய உரையை கேட்பதற்கு அமர்ந்திருந்த அத்துணை சான்றோர்களுக்கும் எங்களுடைய அனைவர் சார்பாகவும் மனம் மொழி மெய்களால் எங்களுடைய நன்றி மலர்களை காணிக்கையாக்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.